காம உணர்வு மதியம், விடாமுயற்சி மதியம். யாருக்கு இந்த தன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கிறாரோ அந்த ஜாதகர்களுக்கு இந்த தன்மைகள் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதிங்கிறது ஜாதகர் குறிக்கிறவர் இல்லைங்களா? அப்படி ஜாதகர் குறிக்கிற அந்த லக்னாதிபதி லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் உட்காரும் போது அந்த 3ஆம் பாவத்துடைய தன்மைகள் அந்த ஜாதகர்கிட்ட மேலோங்கி இருக்கு, அதிகமா இருக்கு. 3ஆம் பாவம்னாலே அது வீரியஸ்தானம், காமஸ்தானம், இன்பஸ்தானம், போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் அந்த 3ஆம் பாவம் இல்லைங்களா? அதோட ஒரு மனிதனுடைய முயற்சியை சொல்லக்கூடிய பாவமும் அந்த 3ஆம் பாவம் தான். யாருடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, அது ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ யாருடைய ஜாதகமா இருந்தாலும் முயற்சியை சொல்லக்கூடிய பாவம் 3ஆம் பாவம், 3ஆம் அதிபதி, லக்ன பாவம், லக்னாதிபதி இல்லைங்களா? இந்த அடிப்படையில ஜாதகர் குறிக்கிற லக்னாதிபதி போய் 3ஆம் பாவத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகருக்கு காம உணர்வு, அந்த போக உணர்வு அதிகமா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி விடாமுயற்சி. வாழ்க்கையில தோல்விய சந்திக்காதவங்க, பார்க்காதவங்க உலகத்துல எந்த மனிதனும் இல்லை இல்லைங்களா? ஆனா இந்த லக்னாதிபதி 3 இருக்கிற ஜாதகர்களுக்கு வாழ்க்கையில தோல்வி வந்தாலுங்க, எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, அது எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, அத்தனை தோல்விகளை கண்டும் அசராமல், சளைக்காமல், தளராமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவர்களாக, வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களாக, வெற்றி கொடியை பறக்க விட செய்யக்கூடியவங்களா இந்த லக்னாதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிற ஜாதகர்கள் திகழ்வார்கள். சரிங்களா? வணக்கம்.